ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வேரியபிளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பிரிண்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வேரியபிள் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஒரு ஈக்குவல்ட்டு, இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ள இதை வந்து நம்ம வேல்யூனும், லெஃப்ட் சைடில் உள்ளதை வந்து வேரியபிள்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ரைட் சைடில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். இப்போ என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் நம் அப்படின்னு கொடுத்துட்டேன், அதாவது நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ இருக்குல்ல 54, அதை வந்து இந்த நம்பருக்குள்ளே நம்ம வந்து லேபிள் ஒட்டுற மாரி அந்த 54ம் இப்போ நம்மும் ஈக்குவல் டு 1 தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பிரிண்ட் வந்து பிரிண்ட் 54ன்னு கொடுத்தாலும் அதுதான் வரும். 54ன்னு கொடுக்குறேன். ரன் பண்ணால் நமக்கு தெரியும் 54ன்னு ரன் ஆகும். இப்போ அதே இடத்துல நம்ம அப்படின்னு இது பண்ணாலும் இது வந்து 54ன்னு தான் வரும். ஏன்னா இப்போ அதோட நம்மளோட வேல்யூ 54. இப்போ அது இல்லாமல் இன்னொரு இடத்துல வேரியபிள் இல்லைன்னா, இப்போ நான் அதே கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ஈக்குவல்ட்டு நான் இப்போ ஒரு 45ன்னு கொடுத்து இப்போ ரன் பண்ணேன்னா இப்போ பாருங்கள் 45 வருது. ஏன் 54 வரலன்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்ம இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு நம்மோட வேல்யூ 54ன்னு நம்ம கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து 54ங்கிற இடத்துட்ட வைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் வரப்போ நமக்கு 45 இருக்கப்போ அந்த 55 எழுதிட்டு 45 தான் நமக்கு நம்மங்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அப்போ நம்ம பிரிண்ட் நம் கொடுக்குறப்ப நம்ம கடைசியாக நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதான் வரும். இப்போ நம்மளை வந்து இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து இன்டிஜர்ஸ் 54, 45ங்கிறது இன்டீஜர்ஸ். அப்போ இந்த இன்டீஜருக்கு பதில் ஃப்ளோட், அதேமாரி பூலியன், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங், இந்த 4 வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து வேல்யூவில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோட் அப்படின்னா ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வேரியபிளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கடைசியான வீடியோவில் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பிரிண்ட் ஆப்ஷனை வச்சுருந்து நான் பண்ணலான்னு. இன்றைக்கி வந்து வேரியபிளை பற்றி பார்ப்போம். இப்போ வேரியபிள் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ளதை வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் ஏதாவது ஒன்று கொடுக்க பாருங்கள், 54, அதான் நம்ம வேல்யூ. இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து எந்த இடத்துலையாவது மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் 54ன்னு போடாமல் அதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம் அந்த வேல்யூவுக்கு. அதுதான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் நம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் என்னுடைய வேரியபிளுக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் தெரியும் உங்களுக்கு. பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நான் வந்து இப்போ 54 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். 54 பிரிண்ட் பண்ணால் 54ன்னு வரும். அதே இடத்துல நம்ம நம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணாலும் அங்கே 54 அப்படின்னு தான் வரும். இப்போ நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த இதில் நம்ம வந்து பிரிண்ட் ஆப்ஷனில் போன டைம் வந்து இதேமாரி இது ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இதேமாரி ஸ்ட்ரிங் போட்டிருப்போம். இப்போ அதேமாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த இது அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். நம்ம அப்படிங்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். நமக்கு அது 54 வராது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் அது எடுத்துக்கும். அதுக்கு பதில் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ இது நம்ம வேரியபிள்ங்கிறதுனால அதை வந்து அதோட வேல்யூ அதுக்கு தெரியும் கம்ப்யூட்டருக்கு இது 54ன்னு. அதனால் உங்களுக்கு வேல்யூ வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது பாருங்கள். இது எரர் காட்டுது பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு அந்தமாரி ஒரு வேரியபிள் நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து 54 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து நம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து வரும். இப்போ நமக்கு அப்புறம் இன்னும் மறுபடியும் நம் போட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து 32 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 54 வராது, 32 தான் வரும். ஏன்னா கம்ப்யூட்டர் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லைன்லேருந்து அப்படியே ஒரு லைனாக பார்த்துட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம் ஈக்குவல் டு 54ன்னு இருக்குது. அப்போ நம்மளோட வேல்யூவை 54ன்னு வைக்கும். அப்புறம் அடுத்த லைன் வரப்போ நம் இஸ் ஈக்குவல் டு 32ன்னு இருக்குது. அப்போ நம்மளோட வேல்யூ 32ன்னு வைக்கும். இப்போ கடைசியாக வச்சுருக்க வேல்யூவை தான் நம்ம வந்து எடுத்துக்கும். இப்போ இதில் இப்போ இது வரைக்கும் நம்ம அப்படி வேரியபிள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ
வேரியபிளில் நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா 4 வேல்யூ: இன்டிஜர்ஸ், ஃப்ளோட், பூலியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஸ்ட்ரிங். இன்டிஜர்னால் நமக்கு சாதாரண நம்பர்ஸ் 54 அதெல்லாம் வந்து 54 1 2 3 அதெல்லாம் வந்து இன்டிஜர்ஸ். ஃப்ளோட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, டெசிமல் பாயிண்டில் வரதா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே காட்டுறேன். ஓகே இப்போ வந்து 54 அப்படிங்கிறதுக்கு பதில் பாயிண்ட் சம்திங். ஓகே இப்போ இது வந்து இந்த வேல்யூ ஃப்ளோட்டு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டிஜர் பார்த்தாச்சு, ஃப்ளோட்டு பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பூலியன். பூலியம்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று பூலியன் பூலியனுங்கனால பிஓ பூலியன் ஈக்குவல் டு பூலியன் வந்து இது நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா ட்ரூ ஃபால்ஸ். பூலியனில் வந்து 2 வேல்யூ தான், ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸு. இப்போ நம்ம ட்ரூ போடும்போது டிஆர் ட்ரூ போடுறீங்க, இப்படி போட்டிங்கன்னா தப்புன்னு காட்டும். ஏன்னா வந்து எப்பயுமே டி வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும் ட்ரூக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்துருப்பீங்க. இது வந்து பூலியன் வேல்யூ ட்ரூ அது அப்படின்னு வருது. இப்போ அடுத்தது வந்து அப்போ இன்னொரு வேல்யூ வந்து ஃபால்ஸு. ஃபால்ஸ் அதுலேயும் கேபிட்டல் லெட்டரில் அது வரணும் ஃபால்ஸ். ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூலியன் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு இன்டிஜர், அப்புறம் ஃப்ளோட், அப்புறம் பூலியன், கடைசியாக வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு வேல்யூவில் வந்து நம்ம வந்து இது போடணும், டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். டபுள் கோட் இல்லைன்னா சிங்கிள் கோட் போட்டு அதோட நம்ம எது டைப் பண்ணாலும் அது வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். அந்த நம்ம எது டைப் பண்ணணும்னு நினச்சாலும் அது எங்கே அது உள்ள ஸ்ட்ரிங்குள்ள எது இருந்தாலுமே அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து கன்சிடர் பண்ணாது. அது ஒரு வேல்யூவாக அதுக்கு தெரியாது. அது அப்படியே நம்ம சொல்கிற இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வேரியபிள் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டிங்க. எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிளில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து இன்டிஜர்ஸ், ஃப்ளோட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூலியன், அப்புறம் கடைசியாக வந்து ஸ்ட்ரிங். இதை பற்றி பார்த்துருக்கோம். இது நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.